நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் எங்கள் நடுவிலே கடந்து வரும்படியாய் மன்றாடுகிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசுவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியாருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் தியானிக்கும்படியாய் திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவானுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். தேவனுடைய அன்பு சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் தந்தருளினவர். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புதான் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே அவர் இங்கே நமக்காக பிறந்தார். இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே இந்த மாதம் முழுவதுமே ஒரு விதமான உற்சாகத்தோடு நாம் காணப்படுகிறோம். காரணம், இரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறார். இரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறார். ஒரு பக்தன் விதமாக எழுதினார், எந்தன் இதய இருளை நீக்க இயேசு தேவன் பெத்லகேமின் இருளில் இன்று ஒளியாய் தோன்றினார் என்று. ஆமென். அருமையானவர்களே, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. அன்பை விளங்கிக் கொள்வோம். ஆதரவற்று திரிகிற எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று வாழ்க்கையின் பல்வேறு நேரங்களிலே கதறிக்கொண்டிருக்கிறோம். வாலிபர்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், விருத்தாப்பிய வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையின் சில கட்டங்களிலே எல்லாரும் நம்மை விட்டு கைவிட்ட ஒரு சூழ்நிலை. யாருக்காக நாம் வாழ்கிறோம்? எதற்காக இந்த பூமியிலே வாழ்கிறோம்? யாரை நாம் நம்பி இருக்கிறோம்? சில நேரங்களில் எல்லாருமே நம்மை விட்டு விலகினது போல ஒரு சூழ்நிலை நம்ம கட்டாயம் வரும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாருமே எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நம்மோடு பழகுகிறார்கள். எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நமக்கு உதவி செய்கிறார்கள். எதையோ ஒன்றை நம்மிடத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எக்ஸ்பெக்டிங் லவ் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், அன்கண்டிஷனல் லவ், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசித்தார்.
அவர் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கலை. ஆகவே தான் அவர் சொன்னார், மகனே உன் இதயத்தை எனக்கு தா, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பொன்னையோ பொருளையோ ஒரு நாளும் அவர் விரும்பவில்லை. அதை அவருக்கு கொடுப்பது அவருக்கு அது தேவையும் இல்லை. இந்த பூமி எல்லாம் அவருடையது. அவர்தான் இந்த உலகத்தையே உருவாக்கினார். அவருக்கு ஒரு காரியம் தேவை என்றால் அவர் நம்மிடத்தில் கேட்க அவசியம் இல்லை. அவருக்கு 50ஆம் சங்கீதத்தை நீங்கள் தெளிவாய் வாசித்து பாருங்கள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன். நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வாழும் அளவுக்கு ஆண்டவர் இல்லை. அவரை எதிர்பார்த்து தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 104ஆம் சங்கீதத்தில் 102ஆம் சங்கீதம் 103, 104 இந்த சங்கீதங்களை வாசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மரம் செடி கொடி உயிருள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர்தான் படியளந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் படியளந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்திலே விதமாய் சொன்னார். ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு மனிதருக்கு ஜெபிக்க அவரை அழைத்து சென்றார்களாம். அந்த ஊழியக்காரர் அந்த பணக்கார மனிதருக்காக, அவருக்கு வயது 75 வயதுக்கு மேல் இருக்கும், அவருக்காக ஜெபிப்பதற்காக உள்ளே போய் அவர் கேட்டாராம், இந்த ஐயாவுக்காக நான் எதற்காக ஜெபிக்கணும், இந்த ஐயாவுக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை வியாதியா என்ன பிரச்சனை என்ற பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களாம் சொன்னாங்களா, ஐயா ஏராளமான சொத்து வைத்திருக்கிறார், நாங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அவர்தான் சம்பாதித்து எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார், நிறைய செல்வம் இருக்கிறது, நாங்கள் எல்லாரும் சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஐயா அவரால் ஒரு கவளம், ஒரு கை சோறு கூட சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். அவரால் சாப்பிடவே முடியவில்லை. ஏன் சாப்பிட முடியல அப்படின்னா, அவருக்கு ஒரு நூதனமான வியாதி வந்திருக்கிறது. கை காலெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா நடப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் பிளேட்டில் சாதத்தை வைத்து அல்லது சோறோ அல்லது இட்லியோ அல்லது ஏதோ ஒரு பலகாரத்தை வைத்து அவருக்கு முன்னால் வைத்தால் அவருடைய வலது கை அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்லா இருக்கும். உணவை எடுப்பார், வாய்க்கு கொண்டு செல்ல அவரால் முடியாது. அப்படியே அந்த உணவுக்கு வாய்க்கு எடுத்ததிலும் அந்த கை ஒத்துழைக்காது, அப்படியே போய் தூர போட்டுரும். சரி, அவருடைய கைதான் அப்படி நரம்பு தளர்ச்சி இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வியாதி என்று வைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள ஒருத்தரை ஊட்டினால் கூட அவரால் சோறு தொண்டைக்குள்ளே இறங்காது. சரி, திட ஆகாரம் குடிக்க முடியல, சாப்பிட முடியல. ஆகவே இவருக்கு கூழ் மாதிரி கரைச்சி அப்படியே வாயில் ஊற்றுவோன்னா உள்ளே இறங்காது, எல்லாம் அப்படி திரும்ப அடிச்சிடும், சாப்பாடு உள்ளே இறங்காது. சரி, டாக்டர்கிட்ட போய் பெரிய பெரிய டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். டாக்டர்கிட்ட கூட்டு போய் இவருக்கு சலைன் வழியாக, அதாவது நரம்பு வழியாக இவருக்கு ஆகாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நரம்பு வழியாய் ஊசி போட்டு இந்த ஆகார பாட்டில் அப்படி போட்டு வச்சோம்னா இந்த அங்கிருந்து வருகிற இந்த உணவு அவருடைய நரம்புக்குள்ள ரத்தத்தில் அப்படி போகாது. இறந்தால் தான் அந்த சலைன் இறங்காமல் அப்படி நிற்கும். ஆனால் இவள் உயிரோடு இருக்கிறார், சலைன் ஏற்றுறோம், அந்த நரம்பு வழியாய் அந்த உணவு போகலை, அந்த ரத்தம் ஏற்று வருகிறது, உணவு உள்ளே போக அப்படியே வந்து நிற்கிது. இறந்தால் தான் அப்படி இருக்கும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள் உயிரோடு இருக்கிறார். என்னன்னே தெரியல பிரதர், இவரால் எந்த விதத்தில் இவருடைய உடம்புக்குள்ள ஆகாரத்தை எங்களால் அனுப்ப முடியல. எவ்வளோ ஒரு நூதனமான வியாதி பாருங்கள். இதுக்கு மெடிக்கல் சயின்ஸில் எந்த விதமான மருந்தும் இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் முடியல. அப்போதான் அந்த ஊழியக்காரர் நினச்சாராம், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஆகாரம் இருந்தாலும் ஆண்டவர் நினைத்தால் மட்டும்தான், ஆண்டவர் கையை நீட்டி நீ சாப்பிடுப்பான்னு சொன்னால் மட்டும்தான் ஒரு மனிதனால் சாப்பிடவே முடியும், சாப்பிடவே முடியும். ஆகவே தான் இந்த அன்பை நாம் விளங்கிக் கொள்ளணும். தேவன் ஆண்டவர் இந்த உலகத்தில் தகுதி பார்த்து, நிறம் பார்த்து, மொழி பார்த்து, மதம் பார்த்து அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை.
அவர் சொன்னார், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அளவு கடந்து அவர் நேசிக்கிறதினால் இந்த பூமியிலே பிறந்த மனிதர்கள் ஒருவர் கூட, அவர் யாரான வேணாலும் இருக்கலாம், ஒருவர் கூட நரக ஆக்கினை தீர்ப்புக்கு சென்று விடக்கூடாது. எல்லாரும் மோட்சத்துக்கு வரணும், எல்லாரும் அவருடைய பாதத்துக்கு வரணும், எல்லாரும் வீடு பேறு அடையணும், சொர்க்கத்துக்கு வரணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஒருவர் கூட கெட்டு போய்விடக்கூடாது. அப்படின்னா இந்த ஜனங்கள், உலகத்தில் அத்தனை ஜனங்களையும் அவர் தன் பிள்ளைகளைப் போல நேசித்ததினால் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் இந்த பூமியிலே கொடுத்தார். 10வது வசனத்தையும் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படுகிற அநேக இயக்கங்கள், அநேக மக்களை நம்ம பார்க்கிறோம். இந்தியா தேசம் என்று மாத்திரமல்ல, உலகமெங்கும் பல்வேறு தேசங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான அமைப்பு, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமான மக்கள் திரளாய் பெருகி வருகிறார்கள். உலக தோற்றத்திலிருந்தே நீங்கள் பாருங்களேன், உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஐயோ, இந்த கிறிஸ்தவர்களை அல்லது ஆரம்பத்தில் யூதர்களை கிறிஸ்தவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தின் அதிபதிகள், இந்த உலகத்தின் ராஜாக்கள், இந்த உலகத்தின் அரசாங்கம் சொன்னது, இந்த யூதர்களை அழிக்க வேண்டும், இந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும். ஏராளமான பேர் புறப்பட்டு வந்தார்கள். ஏராளமான பேர் புறப்பட்டு வந்தார். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை உருவான பொழுது சவுல் என்கிற வாலிபன் மிக மூர்க்க கோபம் கொண்டு கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையிலே போட்டு வைத்து தேவனுடைய சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ துவங்கினது கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களையும் ஆண்டவர் அளவு கடந்து நேசித்தார். இந்த உலகத்து மக்களாகிய நமக்கு தான் பார்த்தா இவங்களை எதிரி மாதிரி தெரியும். ஐயோ, ஆலயத்தை இடிக்காங்களே, ஜெபம் நடத்த விட மாட்டாங்களே, ஒரு வீட்டில் கூடி ஜெபம் பண்ணா கூட சண்டைக்கு வந்துடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க, காவல்துறையில் பல அதிகாரிகள், பல்வேறு அதிகாரிகள் மறைமுகமாய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, நியாயத்தின் பக்கம் நிற்கிறது இல்லை, சட்டங்களே அப்படித்தான் இருக்குது. இப்படி எல்லாம் உபத்திரவப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி பல போராட்டங்கள் உலகமெங்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவில் சமீப ஒரு 10-15 ஆண்டு காலமாய் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களையும் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அவர் கொடுத்தார். எதற்கு கொடுத்தார்? கிருபாதார பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அது எல்லாருக்கும் நற்செய்தியாய் அறிவிக்கப்பட்டது. மெய்ப்பர்கள் வந்தார்கள், பணிந்து கொண்டார்கள், சாஸ்திரிகள் வந்தார்கள், பணிந்து கொண்டார்கள். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. குழந்தையை தூக்கி கொண்டு மரியாளும் யோசேப்பும் ஆலயத்துக்குள்ளே செல்கிறார்கள். அந்த ஆலயத்தில் அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அம்மா, 80 வயதுக்கு மேலுள்ள அந்த அம்மா காத்திருந்தார்கள். சிமியோன் ஒரு தேவ வெளிப்பாடுகள் உள்ள ஒரு மனிதர். அந்த ஐயா வயதான காலத்தில் அவரும் காத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை பாலகனாய் தன் கைகளிலே ஏந்தின சிமியோன் சொன்னார், இந்த உலகத்துக்கான இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி புகழ்ந்தார். மரியாளிடத்திலே சொன்னார்கள், உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று. எல்லாருக்கும் மகிழ்ச்சிங்க, இயேசு பிறந்துட்டாரு,
இருளிலிருந்து வெளிச்சம் உதித்து விட்டது, இனி பிரச்சனை இல்லை. இயேசு பிறந்து விட்டார், இரட்சகர் தோன்றினார், இரட்சகர் உங்களுக்காய் பிறந்தார், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து அவர் யோசனை பண்ணி கொண்டே இருந்தார். ஏனென்றால் உன் இருதயத்தையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்ன வார்த்தை அவளுக்கு பிறந்த இந்த குழந்தை கிருபாதார பலியாய் பிறந்திருக்கிறது. அது அந்த குழந்தைக்கும் தெரியும், அந்த தாய்க்கும் தெரியும், அந்த தாய்க்கும் தெரியும். ஆகவேதான் தன் மகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த தாயார் அமைதலாய் வந்து நின்று கொண்டிருந்தார். ஒரு வார்த்தை பேசல. சுற்றி இருந்த போர்ச்சேவகர்கள், சுற்றி இருந்த அவரை நம்பாத மக்கள் எல்லாம் அவரை கேலி பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் அவன் தொங்குகிறான் என்று இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினார்கள். அதன் மத்தியிலே மரியாள் நடக்கிற எல்லா சம்பவங்களையும், இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்ட எல்லா காரியங்களையும் அமைதலாய் கவனித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய இருதயத்திலே ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் கிருபாதார பலி இவர். இயேசு ஏன் பலியானார்? இயேசுவை ஏன் சிலுவையிலே அடித்தார்கள்? கடவுளை ஒரு மனிதர்கள் தொட முடியுமா? கடவுளை மனிதர்கள் சிலுவையில் அடிக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஆனால் அவர் வந்ததே அதற்காகத்தான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னைத்தானே மரணத்தில் ஊற்றி தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததினால் இந்த ரோம போர் சேவகர்கள் அவரை கைது செய்தார்கள். ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் அவர்களை அடித்தார்கள். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் அவர் கிட்ட ஒருவரால் நெருங்க முடியாது. ஏனென்றால் அவர் தெய்வம், அவர் தெய்வம். அதற்கான ஒரு சம்பவம் கூட புதிய ஏற்பாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே அவரை கொண்டு போய் அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து சிலுவையிலே அடிப்பதற்கு முன்பு இரவு முழுவதும் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலத்தோடு அழுது ஜெபித்தார். அதிகாலை நேரத்தில் இருட்டோடே அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவர் வெளியே வரும்பொழுது 300 ரோம போர் சேவகர்கள் அவரை மறித்தார்கள். அவரை கைது செய்வதற்கு வந்தவர்கள் பயிற்சி எடுத்த ரோம இராணுவ வீரர்கள், இளைஞர்கள். அவள் வந்து நின்ற பொழுது இயேசுநாதர் கேட்டார். இரவு முழுவதும் தூங்கல, இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். வியர்வை துவாரங்கள் வழியாய் இரத்த நாளங்கள் வெடித்து இரத்தம் வெளியே வந்து சிந்தியது. அவ்வளவு வேதனையோடு சோர்வோடு வந்து நின்ற இயேசு, யாரை அப்பா தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், பயிற்சி எடுத்த அந்த இராணுவ வீரர்கள் சொன்னார்கள், இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அவர் என்று சொன்னார். நான் தான் அவர் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு முன்பாக பயிற்சி எடுத்த இராணுவ வீரர்கள் பொத்துன்னு பின்னிட்டு விழுந்தார்கள். மல்லாக்கா எல்லாம் படுத்து விழுந்துட்டாங்க கீழே. ஆண்டவர் அவர்களை சபிக்கலை, அவங்கள திட்டலை, வையலை, நீ கல்லாப்போ மண்ணாப்போ அப்படின்னு முனிவர்கள் சாபம் போடுற மாதிரி சாபம் போடலை. யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நான் தான் அவர் என்று சொன்னார். பொத்துன்னு விழுந்துட்டான் அவ்வளவு பேரும். மறுபடியும் எழுந்து வருகிறார்கள். அவர் நின்று கொண்டே இருக்கிறார். மறுபடியும் எழுந்து வந்த பொழுது, யாரை அப்பா தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நான் தான் அவர் என்று சொன்னார். மறுபடியும் பின்னிட்டு விழுந்தார்கள். இந்த இராணுவ வீரர்களா இவரை தொட முடியும், கைது செய்ய முடியும்? அவர் தன்னைத்தானே கைது செய்ய ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவரை தொட்டு கைது செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும். அவர் வாழ்ந்த பொழுதும் ஊழியம் செய்யும் பொழுது தன் சீசர்கள்ட்ட அடிக்கடி சொன்னார், எருசலேமுக்கு நான் போகணும், அங்கே என்னை பாவிகள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள்,
அவர்கள் என்னை சிலுவையிலே அறையும்படி எனக்கு தீர்ப்பு சொல்வார்கள் எல்லாம் அவர் சொன்னார். முதல்ல ஐயோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் சீசர்கள் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும் என்று இயேசு சொன்னார். சொன்னபடியே தான் நடந்தது. சொன்னபடியே தான் நடந்தது. அவரை சிலுவையிலே அடித்தார்கள். பிரியமானவர்களே, அது அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. ஒரு மரபு வழி கதை ஒன்றை சொல்வார்கள். அது ஒரு கதை தான். அந்த கதை இவ்விதமாய் சொல்லுகிறது. தகப்பன் இல்லாத ஒரு தன் மகனை ஒரு தாய் மறு திருமணமே செய்து கொள்ளாமல் மகனுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்து மகனை சீரும் சிறப்புமாய் வளர்த்தாள். அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தார். மகன் சந்தோஷமாய் இருப்பது மட்டுமே தன்னுடைய வாழ்வு என்று அந்த தாயார் நினைத்து அவனை வளர்த்தார்கள். வாலிப வயதுக்கு வந்தான். படித்து முடித்து நல்ல வேலையிலும் அமர்ந்தான். இனி இவருக்கு ஒரு பெண் பார்த்து ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த வயதான தாயார் அவனுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தன்னோடு கூட வேலை பார்க்கிற ஒரு பெண்ணை அதிகமாய் இந்த வாலிபன் நேசிக்க ஆரம்பித்தான். அதிகமாய் நேசித்து அம்மாட்ட வந்து சொன்ன, அம்மா என்னோடு வேலை பார்க்கிற ஒரு பெண்ணை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், அவளை எனக்கு திருமணம் செய்து வைத்தால்தான் நான் சந்தோஷமாய் வாழ முடியும் என்று சொன்ன பொழுது தாயார் சொன்னார்கள், மகனே இதுவரைக்கு உன் சந்தோஷத்துக்கு இடையூறாய் நான் நிற்கலை. நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தியாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ அவளையே திருமணம் செய்து கொள். நீ எந்த விதத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று தாயார் சொன்னார்கள். அவனுக்கு ஒரே சந்தோஷம். நேராய் அலுவலகம் சென்று அந்த பெண்ணிடத்தில் சொன்னான், என்னுடைய அம்மா சரி என்று சொல்லிவிட்டார்கள், உடனடியாய் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னான். ஆனால் முதல் நாள் அவள் பேசினது போல அன்றைக்கு அவள் முகம் இல்லை. ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டான். அப்போ அந்த பெண் சொன்னாலாம், நாம் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எனக்கு நீ ஒரு கிஃப்ட் தரணும், மாட்டேன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்னான், உனக்கு என்ன கிஃப்ட்னாலும் நான் தர்றேன், என் உயிரையே வேண்டுமானாலும் தருகிறேன், நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன்னு சொன்னேன். நீ என்னை உயிருக்குயிராய் நேசிப்பது உண்மையானால் உன் தாயாருடைய இருதயத்தை அப்படியே அந்த அம்மாவுடைய நெஞ்சை பிளந்து அந்த இருதயத்தை எடுத்து எனக்கு நீ கிஃப்டாக கொண்டு வா என்று சொன்னார். ஒரு கணம் திகைத்து போனான். எப்படி? எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என் தாய், நான் எப்படி இதை போய் அவளிடத்தில் சொல்லுவேன்? என் தாய் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆனால் இவள் உறுதியாய் சொன்னாள், உன் தாயினுடைய அந்த இருதயத்தை நீ கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்முடைய திருமணம் நடக்கும் என்று சொல்லிவிட்டாள். அவளுடைய அன்பை உதறித்தள்ளவும் அவனுக்கு மனமில்லை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயம், நடுக்கம். எப்படி நான் என் அம்மாட்ட போய் இதை சொல்லுவேன்? நேராய் வீட்டுக்கு வந்தான். துக்க முகமாக இருந்தான். தாய் அல்லவா, ஏனப்பா உன் இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறாய், ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறாய் என்று திரும்ப திரும்ப கேட்டாள். ஆரம்பத்தில் இவனுக்கு சொல்வதற்கு கூட தைரியம் இல்லை. ஆனால் தாய் திரும்ப திரும்ப தன் மகன் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீ துக்கமாக இருக்கக்கூடாது, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், சொல்லு சொல்லுன்னு கேட்ட பொழுது, அம்மா நான் ஒன்று சொல்லுவேன், கோபப்பட மாட்டியே, சொல்லுமா. அம்மா நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற அந்த பெண் உன்னுடைய இருதயத்தை திருமண பரிசாய் கேட்கிறாள். உன் இருதயத்தை நான் கொண்டு போனால் தான் திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டாள் என்று சொன்ன பொழுது ஒரு கணம் தாயாரும் திகைத்தார்கள். மறுகணம் தாய் சொன்னாள், மகனே என் இருதயத்தை எடுத்துக்கொண்டு போ, என் இருதயத்தை எடுத்துக்கொண்டு போ, எவ்விதத்திலும் நீ மகிழ்ச்சியா இருக்கணும், அது எனக்கு போதும் என்று தாய் சொன்ன பொழுது கொடூரமாய் தாயினுடைய நெஞ்சை கிழித்து உள்ளே துடித்து கொண்டிருந்த அவருடைய இருதயத்தை பிடுங்கி கையில் எடுத்துக்கொண்டு வேகமாய் வீட்டை விட்டு வெளியே வருகிறான்.
இந்த இருதயத்தை கொண்டு போய் அவளிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று வேகமாய் இவன் வந்த பொழுது வாசல் படியிலே கால் தடுமாறி கீழே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது இவனுடைய கைக்குள்ளே இருந்த அந்த இருதயம் பேசியது, மகனே பார்த்து போயா, மகனே பார்த்து போயா. அதுதான் தாயினுடைய இருதயம், அதுதான் கடவுளின் இருதயம். தன் உயிரையே கொடுத்து உங்களையும் என்னையும் வாழ வைத்த தெய்வம், அந்த அன்புள்ள தெய்வம். இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாமல், இந்த தெய்வத்தின் அன்புக்கு நீங்கள் இந்த அன்பிலே இணைந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய் மகனே? இந்த உலகத்தில் எதை அன்பு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற? எல்லாம் ஒரு நாள் உன்னை கைவிடும், எல்லாம் ஒரு நாள் உன்னை கைவிடும். அந்த இளைய மகன் தகப்பனிடத்திலே தன்னுடைய சொத்தை, தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு போனான். நண்பர்கள் திரளாய் வந்தார்கள். ஆனால் எல்லா சொத்தும் செலவழிந்து தீர்ந்த போது அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல அத்தனை நண்பர்களும் சிதறி ஓடினார்கள். தனியனாய் நின்று கொண்டிருந்தான். ஒருவேளை தன்னிடத்தில் பணம் இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் அவனை புகழ்ந்தார்கள், அவனோடு மிக ஐக்கியமாய் அந்யோன்ய சிநேகிதமாய் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அவன் பைசா இல்லாமல் அவன் தனி மனிதனாய் வந்த பொழுது, சொத்தெல்லாம் செலவழித்து முடிந்து விட்டது என்று தெரிந்த பொழுது நண்பர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். தனியனாய் நின்று கொண்டிருக்கிறான், தன்னந்தனியனாய் நின்று கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த உலகம். பிரியமானவர்களே, நாம் நேசிக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை கைவிடுவார்கள். நம்முடைய பெற்றோர் முதற்கொண்டு பொருள் இருந்தால்தான் இவ்வுலகம், பொருள் இருந்தால்தான் இவ்வுலகம். எல்லாரும் நம்ம இடத்துல எதிர்பார்த்துத்தான் நம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் இதயமாகிய தன் உயிரையே நமக்காய் கொடுத்தவர். மகனே, நீ நல்லா இருக்கணும், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே இந்த உலகத்திற்கு கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன் உயிரையே கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு பிதாவின் வலது பாரசத்திலே நமக்காய் மன்றாடி கெஞ்சி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள், கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார். உலகத்தின் ஜனத்தொகையை இப்பொழுது 650 மில்லியன் என்று சொல்லுகிறார். அத்தனை கோடி மக்களிலே எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்? வெகு கொஞ்சம் பேர், வெகு கொஞ்சம் பேர். இந்த அன்பை விளங்கி கொண்டு, இந்த அன்பை புரிந்து, இந்த அன்புக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் கொஞ்சம் பேர். ஆண்டவர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காக நான் மரித்தேனே என்று சொல்லி அவர் உனக்காகவே காத்திருக்கிறார். அவர் உன்னிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்க்கல. உன்னுடைய எளிய வாழ்வை, உன்னுடைய சின்ன இருதயத்தை என்னிடத்தில் தா என்று சொல்லுகிறார். அவரிடத்திலுமே அர்ப்பணிப்போமா? வருடத்தின் கடைசியில் அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிற நீங்களும் நானும் வருடத்தின் கடைசி வாரங்களிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போமா? தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் தெய்வமே, அன்பே உருவான நீர், தாயை விட பல மடங்கு அதிகமாக எங்களை நேசிக்கிற நீர், இந்த உலகத்தில் எல்லாரையுமே நேசிக்கிற நீர், எங்களையும் அளவு கடந்து நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த அன்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
இனி நாங்கள் வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச காலம் உம்முடைய அன்புக்கு அர்ப்பணித்தவர்களாய், உம்முடையவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள, இந்த அன்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இந்த அன்புக்கு எங்களை ஆண்டவரை முற்றிலுமாய் காணிக்கையாக்குகிறோம், எங்களையே தருகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும் மகனாக மகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் இடத்திலே வருகிறோம். நாங்கள் ஏற்கனவே பிரச்சனையிலே இருக்கிறோம் ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, அனாதையாய் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா, சொந்த மகனாய் மகளாய் மாற்றிக்கொள்ளும். இந்த வருடத்தின் இறுதியிலே நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.